ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சியானது நிகழ உள்ளது. 20 டிசம்பர் 2023 சரியாக மாலை 5:20 மணிக்கு பயிற்சியாக உள்ளார். சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களான திருநள்ளாறு போன்ற திருக்கோயில்களில் விசேஷ பூஜைகளும் பிரத்திகளும் நடக்கவுள்ளது. இந்த சனி பிரத்தி தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். வெளிநாடு வாழ் மக்களுக்கான இந்த சிறப்பு பதிவு, இந்த முழு பதிவை பார்க்கும்போது கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில மாற்றங்களும், நிகழ்கால உண்மையான முகங்களும் மற்றும் எதிர்காலத்தின் சனி பயிற்சியின் தாக்கங்களும் அதிர்வளைவுகளும் எப்படிப்பட்ட விஷயங்களாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத பற்றி முழுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு 6ஆம் இடத்து சனி சில வேதனைகளும் சோதனைகளும் கடந்து வந்து இப்போது 7ஆம் இடத்து சனியாக கண்டக சனியாக உருவெடுத்திருக்கும் போது அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்ற போது ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை. கண்டக சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது விபத்து போன்ற விஷயங்கள் நடக்குமோன்ற ஒரு அஞ்சு நடங்கக்கூடிய விஷயங்களாக சில பேர்த்துக்கு அது தோன்றும். அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சப்தமம் தவறாத உங்களுடைய பலன்களை சனி பகவான் கொடுத்து காத்திருக்கிறார். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 6ஆம் இடத்துல தன்னுடைய 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்துல பதியறதுனால உங்களுடைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஒரு சில விஷயங்களில் வந்து அதை கொடுக்கல் வாங்கல தான் பிரச்சனை அதிகமாக கொடுத்துருப்பார். கடந்த வந்த காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது இதை ஏதாவது ஒன்று கொடுத்து மிகப்பெரிய தாக்கத்தையும் பிரச்சனையும் கொடுத்துருப்பார். இந்த நேரத்தில் 8ஆம் இடத்துல பார்வை இடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாங்கல்யத்தில், அதாவது கணவனாக இருக்கும்போது மனைவிக்கும், மனைவியாக இருக்கும்போது கணவனுக்கும் ஒரு சில தொந்தரவுகளும் பிரிவுகளும் துக்கங்களும் அவமானங்களும் ஏற்பட காரணமாக அது அமையும். 6ஆம் இடத்துல ருணு ரோக சத்ருஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கும் போது சில இடர்பாடுகள் மற்றவர்கள் வழியாக வருந்ததெல்லாம் இப்போது களைய போகக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகுது. பிஸ்னஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலங்கள். திருமணம் ஆகாமல் இருக்கிறதுனா லவர்ஸ் மேலே ஒரு பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கக்கூடிய காலங்கள். அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. சிறு சிறு நிகழ்வுகளை உங்களுக்கு ஒரு பிடிவாதத்தை கொடுத்து அதன் மூலமா விலகி நிற்கக்கூடிய சில விஷயங்களும் நடக்கும். உடல் நிலையில் ஏற்படுகின்ற ஒரு சில பேருக்கு நோய்வாய்ப்பட்டோ இல்லை விபத்துகளை சந்தித்தோ இருப்பீர்கள். அதே மாதிரி எதிரி மூலமாக சில தொந்தரவுகள், ஏவல், திருஷ்டி போன்றவற்று பொறாமையான காரியங்கள்லாம் இப்போ நடந்து அது விலகி போகக்கூடிய காலமாக இது அமையும். 6ஆம் பார்வையாக தன்னை சமசப்தம பார்வையான 7ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது விரயத்தை அதிகப்படுத்தியிருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு என்னத்துக்கு செலவாகுதுன்னே தெரியாமல் அதிகமான செலவை நீங்கள் கொடுத்துருங்க. ஒன்று நோய்க்காகவோ இல்லை கடனுக்காகவோ இல்லை எதிரிக்காகவோ செயல்பட்டு வந்திருப்பீங்க. அது பலமாக இருக்கும்போது அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்துல பார்க்கும்போது உங்களுடைய வெற்றிகளில் சில தோய்வுகள் ஏற்பட்டு அதில் தோல்வியும் அடைந்திருக்க காரணமாக இருக்கும். தைரியம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும். சில பேர்த்துக்கிட்ட பேசும்போதே யோசித்து பேச வேண்டிய நிலையும் தள்ளப்பட்டிருப்பீர்கள். அதற்கு பிறகு இளைய சகோதரர் வழியில் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்பட்டு பின்ன விலகக்கூடிய காரணமாக இப்போது அமையக்கூடிய காலகட்டமும் நோக்கி வந்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட இந்த சிம்மராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட எதிர்காலங்கள் அமையும் அப்படிங்கிறத ஒரு முழு விரிவான பதிவுகளாக இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களை நான் கணித்துள்ளேன். அந்த கணிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிக உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். நன்றி. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான நோட்டிஃபிகேஷனாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேனலில் என்னுடைய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் போடக்கூட உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுடைய பயன்பெறும் சில தகவல்களால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்றமும் கண்டிப்பாக ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். சிம்ம ராசி உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் திசையாக சூரிய திசை 6 வருட காலம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 5 வருஷத்தை எடுத்துக்கிறேன். சந்திர திசை ஒரு 10 வருஷம், செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம். ஒரு 22 வயசுக்குள்ளே இருக்கிற அதாவது மாணவர்களாக இருப்பின், கல்லூரி மாணவர்களோ இல்லை
படிக்கின்ற மாணவர்கள் முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். நண்பர்களால் சில ஆதாயங்கள் இருக்கும். சகோதர அமைப்பு அப்படிங்கிறது இனிமேட்டு நல்ல வகையில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் அம்மாவோட உடல்நிலையிலோ இல்லை அம்மா அப்பாவுடைய பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளோ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் ஏழாம் இடத்துல வந்து கலத்திரக்காரகனில் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர், கலத்துக்கிறக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய லைஃப் பார்ட்னர், அப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, லவ்வர்ஸாக இருக்கிறவங்களுக்கு 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தை தடை கொடுக்குகின்ற தந்தை வழி உறவில் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இதனால் மனமுடைந்து ஒரு சில அவமானங்களும் கஷ்டங்களும் பட்டு இதன் பிறகு மீண்டு வரத்துக்கான அது விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஆகக்கூடிய விஷயங்களாக அது அமையும். எப்போதும் இருக்கிற அது அளவுக்கு இப்போது வம்பு தும்புகள்லேருந்து விலகினாலும் தந்தையின் கண்டிப்பு மிக அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி பாக்கியத்திலே சனி பார்க்கறது அப்படிங்கிறது சில பேருக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது தடைப்பட்டிருக்கும். இது குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பறவை 9ஆம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது ஒரு சில தந்தை வழி கர்மாவினால் ஒரு சில கெடுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சமசப்தம பார்வையாக 7ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கே பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு சில இடர்பாடுகள், துன்பங்கள், அவமானங்கள், கஷ்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாக கொடுத்துருவார். இதனால் அதை நோக்கி நீங்கள் எப்படி செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. இந்த ராசிக்காரங்க ரொம்ப ஒரு துயரமான விஷயங்களில் சில சனி பார்வையினால் துன்பப்படுவீர்கள். ஒரு சில பேருக்கு மன உளைச்சல், மன திருப்தியின்மை, மனசில் ஒரு சில அவமானங்கள், கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்க காலகட்டம். அதனால் தேவையான ஒரு விஷயத்தை மட்டும் முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாத மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த, மனசுக்கு சரியில்லைன்னு தோன்றதை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது தாயார் வழி, தாய் வழி பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். சில பேர் இந்த நேரத்தில் தான் தந்தை தாயை மதிக்காமல் ஏதாவது ஒரு வேலையை சொல்லி சிக்கலில் மாட்டிப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் பொறுமையாக அவங்ககிட்ட இருந்து கிடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனத்தில் உஷாராக இருக்கிறது, ஸ்பீடாக போகிறத நிறுத்திக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வித்தை காட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நேரத்தில் வித்தையை அது காமிச்சிட்டு போயிடும். அதனால் கூட இருக்கிறவங்க, திரும்பி வரவங்க அப்படிங்கிறத, ட்ராவல் போன்ற விஷயத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதை கொடுத்துரும். இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ராகு திசை 22 வயசுலேருந்து 40 வயசு இந்த நேரத்தில் அஃபையர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும். அதனால ராகு திசை எப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. பார்ட்னர்ஷிப்லேயோ இல்லை ஒரு வேற்று மாற்று அது உங்களுடைய ஆணாக இருக்கும்போது பெண்ணாக இருக்கும்போது ஆணுக்கோ ஒரு சில இடர்பாடுகள் வரக்கூடிய காரணமாக இந்த காலங்களில் அமையும். சில பேர் லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களும் இப்போ அமையலாம். சில பேர் தாண்டி ஒரு சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத சில தவறான செயல்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் தான் இந்த ராகு திசை அமைஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாக கடந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த ராகு திசை கண்டிப்பாக உருவெடுக்கும். இந்த ராகு திசை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா இந்த ராகு நல்ல ஆதிபத்தியமும் கரகத்துவமும் வாங்கியிருந்தா மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். இல்லை அப்படின்னா அசிங்க அவமானத்தை மொத்தமாக கொடுக்கும். அது வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ராகு திசை எப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணும் அப்படின்ட்டு. சில பேருக்கு ராகு திசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டத்தை கொடுக்கும். சில பேருக்கு அதே கீழே இறக்கி விட்டுரும். அதெல்லாம் இந்த காலத்துக்கு சில பேருக்கு ராகு திசை நல்ல ப்ரொமோஷன், நல்ல ஆக்டிவிட்டீஸ், நல்ல வியாபாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு சில பேர்த்துக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன் 2 விதமான பலனை சொல்கிறேன் அப்படின்னா ராகு எப்படி உங்களோட ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் சுபமாக இருந்தால் எப்படி இருக்கும், அசுபமாக இருந்தால் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். முழுக்க விவரம் தெரியணும் அப்படின்னா நான் ராகு திசையை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கேன். அது லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லை அதுக்கு மீறி எனக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணு. அடுத்தது குரு திசை 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய உத்தியோகம், தொழில், பெண்களாக இருப்பின் எல்லாம் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய 40லேருந்து 56 வயசுக்குள்ளே உங்களை பெண்ணுக்கு வரன் பார்க்குறதோ இல்லை உங்கள் மகனுக்கு வரன் பார்க்குறதோ இல்லை அவங்க ஒரு சிறப்பான தொழில்முறையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் கொஞ்சம் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட மட்டும் பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு. ஒரு ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முடிவு செய்யலாம். ஆனாலும் இந்த காலகட்டம் பிஸ்னஸ் பார்ட்னருக்கான காலகட்டம் கிடையாது. அப்படிங்கும்போது
நீங்கள் இதில் மிக உஷாராக இருப்பது ரொம்ப நன்மையான காலகட்டத்தில். சில பேர் வீடு வாங்குவீங்க, வீடு விற்பீங்க, வீடு வாங்கி விற்றுட்டு மிக ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடை எடுத்து வைப்பாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி செல்வீர்கள். ஒரு புனித யாத்திரை செல்வாங்க. சில பேர் காசி ராமேஸ்வரன்ற யாத்திரைகள் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் ஆன்மீக வழியில் மிக நாட்டமான இருக்கக்கூடிய காலகட்டமாக அது பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய குடும்பமானது மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சொல்லலாம். உங்கள் மகன் மகளுக்கு பேரன் பேத்தி பிறக்கக்கூடிய காரணகத்தாக இப்போ அமையக்கூடிய காலகட்டம். மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். இது ஒரு நல்ல குடும்பமாக உங்களுடைய சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ரெகக்னேஷன் அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட்டுங்கிறது கண்டிப்பாக கொடுத்துரும். அடுத்தது சனி திசை 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும். இந்த சனி திசை காலங்களில் ரொம்ப உடல் வகையிலையோ இல்லை மாற்று மனிதர்கள்கிட்ட வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்களில் மகன் மகளுக்கு ஒரு நல்ல ஒரு கைட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சனி திசை அப்படிங்கிறது மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அந்த நேரத்தில் பண்ணுறது, மனசுக்கு தேவையில்லைன்னு தோன்ற விஷயத்த நம்ம கொடுக்குதுன்னா மன நிம்மதி கிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மன நிம்மதி போயிடுச்சு அப்படின்னாலே ஒரு மனுஷனுக்கு கலக்கம் ஏற்படும். அந்த கலக்கத்தை புறக்கணிக்கிறதுக்கு நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகளோ கற்பனைகளோ இந்த காலத்தில் வச்சுக்கக்கூடாது. பொறுமையும் நிதானமாகவும் இருக்கணும், எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஏன்னா உடல் நிலையில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கணும். வெளி உணவுகளை தவிர்க்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் பன்ச்சுவாலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது விஷயங்களில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் இந்த சனி திசை காலங்களில். சனி அப்படிங்கிறது திசை வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா அது ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் பர்ஃபெக்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த இடத்த மட்டும்தான் அவர் ரொம்ப அதில் பாதாளத்தில் உள்ள தோல்வியே கொடுத்துருவார். அதனால் அந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏற்கனவே பண்ண கர்மா பலனாக சனி திசையில் நீங்கள் கடந்து வரக்கூடிய சூழ்நிலையாக இந்த சனி திசை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கும். உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரீஸ் உமன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வீசாக்கு அப்ளை பண்ண கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சனி திசை அப்படிங்கிறது ஒரு தடங்கள் கண்டிப்பாக வரும். இதில் என்ன பாசிட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து வேலை வாங்கும். அதனால் இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையுடன் செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுத்துரும். புதன் திசை 75 வயசுலேருந்து 92 வயசு வரைக்கும். இந்த திசை காலங்களில் சனி திசை மாதிரி இல்லாமல் புதன் திசை ஒரு நல்ல வாய்ப்புகளும் நல்ல விஷயங்களும் உங்களோட குடும்பத்துக்கும் தனிப்பட்ட விதத்திலேயே நிறைய விஷயங்கள ஒரு சில பேருக்கு உடல்நிலையில தேற்றம், மனநிலையில ஒரு சில மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். சில இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கேது திசை 92 வயசுலேருந்து 99 வயசுக்கு. இந்த கேது திசையில நீங்க ஆன்மீக பயணங்கள், ஆன்மீகத்தில் ஒரு சில நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். உடல் தொந்தரவு கொஞ்சம் வந்துட்டு போகும். அதனால அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியவங்க, வெளி பயணங்களை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க, கவனமாக இருங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு உன்னதமான காலமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு ஒரு விட்டு கொடுத்து செல்றது அப்படிங்கிறது குடும்பத்தில் மிக முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் வயசில் நீங்கள் தளர்ந்திருப்பீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பக்தி நெறி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து விடும். இந்த சிம்ம ராசி உத்திரா நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அஸ்தம் நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களோட தொழிலோ இல்லை வியாபாரமோ உங்களுக்கு அமைய பெற்றனால் ஒரு 6 மாதக்குள்ள உங்களுக்கு பண வரவு புகழ் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கும். அதே மாதிரி பரிகார வழிபாடாக சிவபெருமான வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே செவ்வாய் அவங்களுக்கு ஒரு யோகாதிபதி. அவர் கோயிலான அந்த முருகப்பெருமான் கோயிலுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் சென்று வருவது நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. குலதெய்வ கோயிலுக்கு மாதம் முடிஞ்சால் போங்க. இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஜோதிட ஆலோசனைக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அதற்கான விஷயங்களும் நாங்கள் சொல்லி தருவோம். இந்த சிம்மராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.